வணக்கம். பைக்காஃப்.com நிறுவனத்தினுடைய ஒவ்வொரு சிறு முயற்சிக்கும் ஆதரவு தரக்கூடிய இறையர்களுக்கும் அதே நேரம் அன்பான மக்களாகிய உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். தொடர்ச்சியாக பல்வேறு சவால்களையும் தடைகளையும் மீறியதாக கடந்த 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் ஒவ்வொரு மாதங்களும் இலங்கை, இந்தியா மற்ற நாடுகளிலிருந்தும் பேச்சாளர்களையும் அதன் சமுதாயத்துக்கு நல்ல எண்ணம் கொண்டவர்களையும் அன்பாக இணைத்து வருகிறோம். பல்வேறு சவால்களுக்கும் மத்தியில் அதுக்கு உங்களுடைய அன்பான ஆதரவும் இறைவனுடைய அன்பான ஆதரவுமே அதுக்கு மிக முக்கியமான காரணம். அதுக்கு உந்து சக்தியாகவும் இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு திறமையானவர்களையும் அந்த அவர்களுடைய திறமைகளை கண்டு அவர்கள் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் இனமத வித்தியாசம் இல்லாமல் நாங்கள் எடுக்கின்ற போது அவர்களுடைய திறமைகளை கண்டு வெளியில் கொண்டு வருவது என்பது சாதாரண விஷயமே கிடையாது. அதுக்கு உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவும் அன்பும் ஆதரவும் தான் அதுக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. எனவே இதில் கலந்து கொள்வதற்கு அனைவருக்கும் இலவசம். எந்த விதமான பணங்கள் நீங்கள் செலுத்த தேவையில்லை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. எனவே இம்மாத்துக்கான செயல்முறையில் எங்களோடு இணைந்து கொள்கிறான் இந்தியாவிலிருந்து எங்களுடைய அன்பான பேச்சாளர் திருமதி கிருத்திகா தரன் அம்மையார்கள். அவர்கள் கெப்டாஸ் சென்ஸ் நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்பிலும் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அதை நிறுவியரும் கூட. எனவே அம்மையார்களை அவர்களுடைய உரையினை அன்பாக ஆற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம். இலங்கை வாழ் மக்களுக்கு என் அன்பும் நன்றியும். என்னை அழைத்தமைக்கு கூடுதல் நன்றிகள். ஒரு பெண் அப்படிங்கிறவங்க சின்ன வயசுலேருந்து நம்ம வளர்றோம். நம்ம தொழில் அப்படின்னு தொடங்கிறது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன் அப்படின்னா, திருமணம் ஆன பிறகு நம்ம ஒரு நிறுவனம் தொடங்கிறதுக்கு அஹ், பிறந்த வீட்டில் நம்ம உரிமையா பணம் கேட்க முடியாது. இல்லை, ஒரு வீடு நம்மளுக்கு இருக்காது ஒரு லோன் வாங்குறதுக்கு. புகுந்த வீட்டில் கேட்டா உனக்கு இந்த தொழில் தேவையா அப்படின்னு ஒரு கேள்விகள் வரும். இப்படி பல கேள்விகளுக்குள்ளே வரும்பொழுதுதான் ஒரு குழப்பம் வருது. நான் யாரு? ஆஹ் நம்மள வீடு எது? நம்ம யாருக்கு வாரிசு? நம்மளோட ஊர் எது? என்னோட ஐடென்டிட்டி எது அப்படின்னு வெளிநாட்டுக்கு போனவங்களுக்கு தான் நம்ம குழப்பம்னு நினைக்கிறோம். நம்ம ஒவ்வொரு பெண்களுக்குமே அந்த குழப்பம் உண்டு. ஏன் அப்படின்னா, நம்மளோட வேரை வேற இடத்துல நட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த வேரோடு ஒத்து போகணும், அப்படிதான் வாழணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் நம்மளுக்கு திருமணம்ங்கிற ஏற்பாடுல வந்துடுது. அப்படி இருக்கும்போது நம்மளோட தொழில் எப்ப எங்க வீட்டுல பரம்பரையா இந்த தொழில் செய்யறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணுக்கு பரம்பரையான தொழில் அப்படிங்கிறது மிக கடினம். அப்பதான் நான் என்னோட கணவரோட தொழில்களை மேலாண்மை பண்ணிட்டு இருக்கும்பொழுது என்னோட ஐடென்டிட்டியை நான் தேட கிளம்பினேன். என்னோட ஐடென்டிட்டி என்ன? நான் யாரு? நான் டயட் கொடுக்குறேன், இலவசமாக நிறைய பேருக்கு செஞ்சிட்டு இருக்கேன், சோஷியல் மீடியாவில் இருக்கேன், பிளாக் பண்ணுறேன், சில சமயம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறேன், ஒரு மருத்துவமனையை நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தேன். அஹ் அப்புறம் கட்டிடங்கள் கட்டும் பணிகளும் எங்கள் வீட்டில் இருக்கும், அதையும் நான் நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தேன். இத்தனை வேலைகள் செய்யும்பொழுது கிருத்திகா தரன் அப்படின்னா யாரு அப்படிங்கிற போது என்னோட அடையாளம் எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியும். அப்போ ஒரு 8 வருஷம் முன்னாடி என்னோட மென்டர் ஜெயசேகரஞ்சன் NLP கோச், நான் ஒரு NLP கற்றுக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டார். எனக்கு நான் யாருனே தெரியல. 10 வருஷம் இருக்கும், ஒரு 8 வருஷம் முன்னாடி இருக்கும். நான் யாருன்னு எனக்கு தெரியல. ஏன் நீங்கள் நல்லா தானே பண்ணிட்டு இருக்கீங்க, இவ்வளோ தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, இவ்வளோ நல்லா இருக்கீங்க அப்படின்னு. இல்லை, நான் யாருன்னு எனக்கு தெரியல. என்னோட கணவரோட ஐடென்டிட்டி இருக்குது, எங்கள் அப்பாவோட ஐடென்டிட்டி இருக்குது, என்னோட ஐடென்டிட்டி என்ன நான் தொலைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அப்பயே நான் புத்தகங்கள் வெளியிட்டுட்டேன், டயட் பற்றிய புத்தகங்கள் எல்லாமே எழுதிக்கிட்டு இருந்தேன், எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் தொழிலா அதை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரவே இல்லை. அப்போ நீங்க ஏன் டயட்டை நிறைய பேருக்கு இலவசமா கொடுத்துட்டு இருக்கீங்க, அதை ஏன் நீங்க தொழிலா மாற்றக்கூடாது அப்படிங்கிறப்ப, ஓ இதை இதை நான் தொழிலா மாத்திக்கலாமா, நான் சர்வீஸா தானே, சமூக செயலா தானே நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்ப இல்லை, பணம் சம்பாதிக்காத எதுவுமே நிலைக்காது, நீங்க இதை தொழிலா செய்யாட்டி நிலைக்கவே நிலைக்காது அப்படின்னு அவர் சொல்லும் பொழுதுதான் பெண்களுக்கு பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணமே பெருசா வரமாட்டேங்குது. ஏன்னா நம்ம ஒரு சார்பு தன்மையிலேயே இருந்துட்டோம். இதை நான் சொல்லக்கூடாது, பட் நம்ம ஒரு கொஞ்சம் சோம்பேறியாவும் இருந்துட்டோம். நம்மளுக்கான பணம், இப்ப கணவரோட பணம் நம்மளுக்கு தான் வருது, அப்பாவோட பணம் தான் நம்மளுக்கு வருது. அப்பனா நம்ம ஒரு 10 ரூபா சம்பாதிக்கும் போது தான் அதோட கடினமும் தெரியும். அப்படிங்கும்பொழுது தான் சரி, நமக்கான நிறுவனத்தை நம்ம தொடங்கணும் அப்படிங்கிறப்ப, ஹெப்டா சென்ஸ் அப்படிங்கிறப்ப முதலீடு என்ன அப்படின்னா என்னோட கல்வி தான் முதலீடு.
நான் ஒரு நியூட்ரிஷன் சைக்காலஜி. இப்பயும் பிஹெச்டி முடிக்க போகிறேன். ஸோ என்னோட கல்வியை வச்சு முதலீட ஆரம்பித்து ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து ஆரம்பிக்கும்பொழுது என்கிட்ட கிளைண்ட்ஸ் கிடையாது. இன்னைக்கு எனக்கு வந்து கிட்டத்தட்ட 40 நாடுகளுக்கு மேலே என்னோட கிளைண்ட் உண்டு. நேத்துக்கு வந்து பங்களாதேஷ்லேருந்து ஒரு கிளைண்ட் வந்தாங்க. நான் உடனே ஒரு பங்களாதேஷ் அப்படின்னு பின் பண்ணுறேன். அது எல்லா கண்டங்களிலையும் இருக்காங்களா? ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, சவுத் அமெரிக்காவில் இருக்காங்களா இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்களா இருக்காங்க, ஸ்ரீலங்காவில் இருக்காங்களா, என்னோட கிளைண்ட் ஸ்ரீலங்காவில் உண்டு. ஈவன் ஸ்ரீலங்கன் தமிழியன்ஸ் இப்போ பாரிஸ்லேருந்து ஒருத்தவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்படி எல்லா நாடுகள்லையும் உண்டு. எப்படி வந்து எதுவுமே தெரியாத ஒரு பெண், இது நிறைய பெண்களுக்கு உதாரணமாக இருக்கும். நம்ம ஸ்ரீலங்காவில் தான் இருக்கோம், தமிழ் தான் தெரியும், நம்மளால யாரையும் அணுக முடியாது, நம்மளுக்கு எதுவுமே வராது அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா ஒண்ணுமே வேண்டாம். அது எல்லாமே மனத்தடை தான். எறும்பை சுத்தி கோடு போடுவாங்களாம். ஒரு பேப்பர்ல நீங்க எறும்பை சுத்தி கோடு போடுங்க, அந்த எறும்பு வந்து வெளியில போகாது, தாண்டி போகாது. இதே வந்து சிலந்தி வலை சைக்காலஜில இருக்குது பாடங்கள்ல. என்னோட என்னோட மேஜர் வந்து சைக்காலஜி. இது சிலந்தி வலை வந்து சுத்தி போட்டீங்கனாலும் சிலந்தி போகாது. அதை குறுக்கி 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 போட்டுட்டீங்க அப்படின்னா எலும்பு எறும்பு வெளில வந்துடும், சிலந்தியும் வெளில வந்துடும். அதுக்கப்புறம் எந்த கோடு போட்டாலும் அந்த எறும்பால் அந்த கோட்டுக்கள் இருக்காது. அது பொய்யான கோடு அப்படின்னு கத்துக்கும். ஒவ்வொரு பெண்ணையும் சுத்தி தொழில் தொடங்குவதில் இந்த கோடு இருந்துகிட்டே இருக்கு. என்னால முடியுமா, என்னால முடியுமா, அப்படி இல்லாட்டி என்னால இவ்வளோதான் முடியும், என்னால உலக அளவில் என்னால கிளைண்ட் வாங்க முடியாது, என்னால வெளியூர் போய் பிசினஸ் பண்ண முடியாது, என்னால வேற்றுமொழியிட பிசினஸ் பண்ண நேற்றுக்கு என்னோட கிளைண்ட், நீங்க ஒரு கிளைண்ட் மராத்தி பேச மட்டும் தெரிஞ்ச ஒரு கிளையண்ட்டும், தெலுங்கு பேச மட்டும், இப்போ கூட அவங்க அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க, தெலுங்கு பேச மட்டும் தெரிந்த ஒரு கிளையண்ட்டும், ரெண்டு பேரும் எனக்கு ரெண்டு மொழியுமே அவ்வளோ வராது. அவங்க வந்து உருதும் தெலுங்கும் பேசுவாங்க, இவங்க மராத்தி. இருந்தாலும் இன்னொருத்தரை வச்சுக்கிட்டு கிருத்திகா மேடம் தான் வேணும் அப்படின்னு வர அளவுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம்னா இந்த எறும்பு கோட்டோட தத்துவம் தான். அந்த கோடை நம்ம தாண்டணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. ஹெப்டாசன்ஸ் கிட்டத்தட்ட அப்படிதான் 40 நாடுகளுக்கு மேல நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு விஷயமா பார்க்குறேன். நல்லது. அதாவது உங்களுடைய அந்த மொழி தடைகள், அதையும் நீங்க பிரேக் பண்ணியிருக்கீங்கள். அதே நேரத்தில் வந்து ஒவ்வொரு நாடுகளுக்கும் சென்றிருக்கீர்கள். அந்த நாடுகளுக்கு செல்கின்ற போது எவ்வகையான வழிவகைகள், நாடுகளுக்கு செல்லல, ஆன்லைன்லயே அந்த அத்தனை பேரோடையும் நாங்க வந்து தொடர்புல இருக்கோம். என்னோடது அந்த வந்து கம்யூனிகேஷன் ஒரு செக்டர்? விஷயம், இதையும் நான் முடிச்சிடுறேன். கோவிட் வந்து எல்லாருக்கும் தடையா இருந்தது. அதுக்கு முன்னாடி என்னோட கடையில் மட்டும்தான் நான் ஒரு சின்ன ஷாப் வாடகைக்கு வாங்கி அந்த அதுல மட்டும்தான் இருந்தேன். கோவிட் அப்பதான் ஆன்லைன் ஜூம்னு ஒரு உலகம் இருந்தது. இன்னைக்கு நான் 40 நாடுகளுக்கு மேல கிளையண்ட் வாங்குறதுக்கு மெயின் காரணம் கோவிட் தான். எல்லாருக்கும் தடையா இருந்து, ஏன்னா எனக்கு தெரியும் எங்களோட மருத்துவமனையில 40 பேர் வேலை பார்த்தாங்க. எங்களால 40 பேர் வேலைக்கு வச்சுக்க பைசா கிடையாது. அப்ப 10 15 பேரை நாங்க வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நிர்பந்தம் வந்தது. அதுக்கப்புறம் எங்களால கோவிட் கேஸ் வந்தப்புறம் தான் சரியாச்சே தவிர்த்து நிறைய தடைகள் வந்தது. எங்களோட இன்னொரு வியாபார நிறுவனத்தை இழுத்து மூடிட்டோம். ஒரே ஒருத்தருக்கு தான் சம்பளம் கொடுத்தோம், சும்மா காவல் காக்க. அப்படி நிறைய விஷயங்கள் நடந்தும்போது எனக்கு கோவிட் வந்து ஒரு பூம் ஆச்சு. எப்படின்னா ஜூம்ல கவுன்சிலிங் பண்ண முடியும், ஜூம்ல டயட் ப்ரோக்ராம் பண்ண முடியும், ஜூம்ல ஸ்லீப் ப்ரோக்ராம். ஏன்னா கோவிட்ல நிறைய பேருக்கு தூக்கம் வரல. கோவிட்ல ஸ்லீப் ப்ரோக்ராம் அமைச்சது நம்ம இந்தியாவில் நம்ம தான் இருக்கோம். ஆன்லைன்ல ஸ்லீப் ப்ரோக்ராம் அமைச்ச இந்தியாவில் முதல் ஆள் நம்மளா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ தூக்கறதுக்கான ஒரு ப்ரோக்ராமை நம்ம ஆன்லைன்லேயே பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஆரம்பிச்சது கோவிட் தான். ஸோ 40 நாடுகளுக்கு மேலே எனக்கு கிளைண்ட், முக்கியமாக சிங்கப்பூர்லாம் நிறையாவே உண்டு உண்டு வந்தது. எப்படி அப்படின்னா கோவிட்னால தான் அப்படிங்கிறது ஒன்று, அது ஆன்லைனில் தான். நன்றி. அந்த
நீங்கள் சொன்னீர்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் உங்களுடைய கவுன்சிலிங் விஷயத்தை செய்து கொண்டிருக்கீங்கள். அங்கே செய்கின்ற போது இருக்கக்கூடிய தொடர்பாடல்களை எவ்வகையான முறையிலேயே நீங்கள் மேம்படுத்தி கொண்டீர்கள், அல்லது அந்த கவுன்சிலிங் செய்கின்ற போது வரக்கூடிய தொழில்நுட்ப தடைகளை வந்து எவ்வகையில் நீங்கள் சமாளித்து அதனூடாக அதை மீறியதாக செய்தீர்கள் என்று சுருக்கமாக பகிர முடியுமா? ஜூமில் வந்து உங்களுக்கு எப்படி நம்ம வீட்டுக்கு கடைக்கு வாடகை கொடுக்குறோமோ அதேமாரி ஆன்லைனுக்கும் சில தொழில்நுட்பத்துக்கும் நம்ம பணம் கொடுக்கணும். இப்போ ஜூமுக்கு வந்து வருஷத்துக்கு 12,000 ரூபாயோ 13,000 ரூபாயோ நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூம் வந்து மணிக்கணக்கில் பயன்படுத்த முடியும். ஸோ என்னோட தொழில் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஆன்லைன். ஸோ அப்போ இன்டர்நெட்டுக்கான விஷயங்கள் அதை மட்டும் நான் முதலீடு பண்ணால் உங்களுக்கு வாடகையே கிடையாது. ஸோ 2 ஃபோன் வச்சுக்கிறோம், நம்ம வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிறோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் முதலீடும் கிடையாது, மெயின்டெனன்ஸ் செலவுகளும் கிடையாது. மிக குறைந்த அளவு தான் தொழில்நுட்பத்திற்கு செலவாகிறது அப்படிங்கிறது மிக மிக குறைந்த அளவு தான். அதை தவிர்த்து நேரடி கிளையண்ட்ஸ் உண்டு, இல்லைங்கிறது இல்லை. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு 90% ஆன்லைன் அப்படிங்கிறனால 10% நேரடி. இப்போ ஒரு வெளியில் ஒரு காஃபி ஷாப்லேயே மீட் பண்ணி என் பக்கத்தில் இருக்கிற காஃபி ஷாப்லேயே மீட் பண்ணிட்டு வரேன். இதுக்காக நான் போய் ஷாப்பை ஓப்பன் பண்ணிட்டு நாள் ஃபுல்லாக உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அது இன்னொன்று என்னை எப்படி தொடர்பு கொள்கிறாங்க அப்படின்னா என்னோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைலை நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நான் 2009 அதுக்கு முன்னாடி யாகு, அதுக்கு முன்னாடி ஆர்கூட், அதுக்கு முன்னாடி யாகு, அதுக்கு முன்னாடி பிளாக், அதுக்கு நடுவில் பிளாக், இப்படி பல விஷயங்கள்ல நான் வந்து இந்த தமிழில் நாங்கள் தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்கறனால, தொடர்ந்து என்னோட பில்ட் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட இப்போ 60,000 பேரை என்னோட ஃபாலோவர்ஸ் தொட போகிறாங்க. அப்போது அந்த அளவுக்கு 2009 என்னோட சோஷியல் மீடியாவை கிருத்திகா தரன் அப்படின்னு நீங்கள் இப்போ கூகுள் பண்ணினாலே எனக்கு என் பேர் தெரியும். ஒரு செலிபிரிட்டி நியூட்ரிஷனிஸ்டா சைக்காலஜிஸ்டா உருமாறத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதுவும் நான் இப்போ சொன்னேன், கடந்த 8 வருடத்துக்குள்ள இந்த பேரை நான் வாங்கியிருக்கேன். ஆனால் என்னோட ப்ரொஃபைல் நான் இதுக்காக பில்ட் பண்ண ஆரம்பிச்சது 2009. அப்போலேருந்து ஒரு ஐடென்டிட்டி, நம்மளோட பிராண்ட் நேம். இப்போ நம்ம தான் தொழில். ஏன்னா என்னோட ப்ரொஃபஷன், நான் ஒரு நியூட்ரிஷன் சைக்காலஜிஸ்ட். நான் தான் இங்கே முதலீடு. நான் தான் இங்கே முதலீடு, நான் தான் இங்கே பிராண்ட் நேம். கிருத்திகா தரன்ட்ட போனால் இதெல்லாம் சரியாயிடும். என்னோட யூஎஸ்பி என்ன? நீங்கள் வெல்னஸ்ன்னு வந்தீங்க அப்படின்னா அங்கே நான் சைக்காலஜி கவுன்சிலிங் கொடுப்பேன். நீங்கள் என்கிட்ட கவுன்சிலிங்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் நியூட்ரிஷன் கொடுப்பேன். உங்களுக்கு B12 இருந்தால் அதை சரி பண்ணால் தான் நீங்கள் மைண்ட் நல்லா இருக்க முடியும். உங்களுக்கு விட்டமின் டி நல்லா இருந்தால் தான் சரி பண்ண முடியும். அப்படி என்னோட யூஎஸ்பியை நான் வகுத்துக்கிட்டேன். யாருக்கிட்டேயும் இல்லாத யூஎஸ்பி அது. எல்லாரும் செய்யறதை நம்ம செஞ்சால் நம்மள்ட்ட யாரும் தேடி, இப்படி மொழி தெரியாதவங்கலாம் தேடி வரமாட்டாங்க. அப்போ யூனிக் செல்லிங் பாயிண்ட் அது நீங்களாக இருந்தாலும், ஒரு ப்ரொஃபஷனாக இருந்தாலும், ஒரு டாக்டராக இருந்தாலும், ஒரு நியூட்ரிஷனிஸ்டாக இருந்தாலும், ஒரு சைக்காலஜிஸ்டாக இருந்தாலும், உங்களுக்கான யூனிக் செல்லிங் பாயிண்ட்டை வரையறுத்துக்கணும். என்னோட யூனிக் செல்லிங் பாயிண்ட் நியூட்ரிஷனை கவுன்சிலிங்கோட கொடுக்கறது, கவுன்சிலிங்கை நியூட்ரிஷனோட கொடுக்கறது. இதை வந்து யாருமே கொடுக்காதனால, அதை தவிர்த்து நான் ஸ்லீப் தெரப்பிஸ் இதுக்காக சர்டிஃபிகேட் வேறு வாங்கியிருக்கேன். அப்போ தூக்கத்தையும் சரி பண்ணி கொடுக்கறது, தூக்கத்தை சரி பண்ணுறது, ஸ்ட்ரெஸ்ஸை சரி பண்ணுறது, உணவை சரி செய்வது, அப்புறம் மூவ்மெண்ட்டுக்கு சும்மா வாக்கிங் போனாலே போதும். ஏன்னா அது என்னோட சப்ஜெக்ட் இல்லை. அப்போ இதை நான் கரெக்டாக செய்யறதுனால பயங்கரமாக ரிசல்ட் வர்றதுனால தான். இன்னொன்று வந்து ரிசல்ட் கொடுக்காம தொழிலில் யாரும் வர மாட்டாங்க. வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர், சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர் வந்தாங்கன்னா அங்கே 10 பேர் வருவாங்க. ஏன் அப்படின்னா ஒருத்தர் சொல்லி 10 பேரை சேர்க்க வைப்பாங்க. அப்படி தான் எனக்கு உலகம் ஃபுல்லாக கிளைண்ட்ஸ் வராங்களே தவிர்த்து நான் போய் நாடு நாடாக ஒரு பிராண்ட் நேம் கிரியேட் பண்ணுறதே இல்லை. நீங்கள் ஒரே ஒருத்தர் வந்தாலும் அவங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்தா அவங்களோட சொந்தங்கள் பந்தங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் சொன்ன அந்த, அதாவது நீங்கள் சொன்னீங்கள் உங்களுடைய மருத்துவமனையை வந்து முதல்ல தொடங்கும் போது எந்த ஒரு கிளையண்ட்ஸ் வாடிக்கையாளரும் இல்லை, அது பிறகுதான் அதனுடைய வளர்ச்சி தொடர்ந்தேன். முதலாவது கிளையண்ட்ஸை நீங்கள் அந்த பெற்றெடுக்க பெறுகின்ற போது எவ்வகையான சவால்களை நீங்கள் முகம் கொடுத்தீர்கள், அதை எவ்வாறு தீர்க்கமான முறையிலே வந்து சோல்வ் பண்ணி எடுத்தீர்கள்? எனக்கு சவாலே கிடையாது இந்த தொழிலில். ஏன் அப்படின்னா நான் வந்து ரோல் மாடல். நான் வந்து 17 வருடங்களுக்கு முன்னாடி திடீர்னு என்னோட போஸ்ட் ப்ரெக்னென்சி இஷ்யூனால என்னோட குழந்தைக்கு சென்சிட்டிவ் ஸ்டமக் இருந்ததுனால நான் அவனுக்கு நிறைய மதர் மதர் ஃபீட் கொடுக்க வேண்டியது, அதாவது தாய்ப்பால் கொடுக்க வேண்டியிருந்தது. அதுக்காக தாய்ப்பால் வரலைங்கிறதுக்காக நிறைய மாத்திரைகள் சாப்பிட்டேன். ஏன்னா அவனுக்கு வேற எதுவுமே ஒத்துக்காது, தாய்ப்பால் மட்டும்தான் ஒத்துக்கும் 2 வருஷத்துக்கு.
அப்போ நிறைய மாத்திரைகள், சாப்பாடு எல்லாமே நியூட்ரிஷனாக சாப்பிடணும், நியூட்ரிஷனாக சாப்பிடணும்னு நான் 86 கிலோவுக்கு போயிட்டேன். அப்போ போகும்போது அப்போ டயட் 17 வருஷம் முன்னாடி இந்த மாதிரிலாம் டயட் கொடுக்குறவங்க, நியூட்ரிஷியன் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. காலைல 2 இட்லி சாப்பிடுங்க, மதியானம் கொஞ்சமாக சாதம் சாப்பிடுங்கன்னு எல்லாத்தையும் முயற்சி பண்ணி பார்த்தேன். எதுலேயுமே சக்ஸஸ் ஆகலை. அப்புறம் ஆன்லைனில் யாரோ ஒருத்தர் வந்து டயட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப, ஆம், சரி அதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட அந்த டயட் சார்ட்டை வாங்கிட்டு, ரொம்ப ரொம்ப கடினமான டயட்டு. என்னை ஹாஸ்பிட்டல்லாம் மயக்கம் போட்டு விழுந்து ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் ஆனாங்க. அப்போது 86 கிலோலேருந்து 58 கிலோ வந்தேன். வெறும் 100 நாட்களுக்குள் வந்தேன். ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கேன். நான் ஒன்று எடுத்தேன்னா பயங்கர ஃபோக்கஸ்டாக செய்வேன். அப்போ யோசிக்கிறேன், என்ன மாதிரி பெண்கள் எத்தனை பேர் வந்து இப்படி கஷ்டப்படுவாங்க. நீங்கள் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். ஒரு தொழில்னா நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். அப்போ என்னோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணதை நான் தொழிலாக எடுக்கலைன்னா அப்புறம் வேற யார் எடுப்பேன்? அப்போ நான் ஆல்ரெடி எம்எஸ்சி சைக்காலஜி படித்து இருந்ததுனால், என்எல்பி வேற படித்து இருந்ததுனால், கவுன்சிலிங்கில் ஆல்ரெடி நான் இருந்ததுனால, நியூட்ரிஷனை திருப்பி போய் காலேஜில் போய் பாடமாக படித்துட்டு அதுக்கு சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு இதை வந்து தொழிலாக பண்ணும்போது, அப்போ ஒரு பேலியோ குழு வரும்போது அவங்கள்ட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்டேன். அப்புறம் எனக்கான ஒரு குழுவில் 20,000 பேருக்கு மேலே இருந்தாங்க. அவங்களுக்கு இலவசமாக செய்ய ஆரம்பிச்சு, அப்போ தான் அதில் இருந்த ஒருவர், இதையே நீங்கள் தொழிலாக செய்யக்கூடாது அப்படிங்கும்பொழுது தான் இதை நான் தொழிலாக ஆரம்பிக்கிறேன். அப்படிங்கிறப்ப எனக்கு கிளைண்ட் பிரச்சனையே இல்லை. ஆல்ரெடி வாட்ஸ்அப் குரூப்பு, சோஷியல் மீடியா இதெல்லாம் என்னோட பிளாட்ஃபார்த்தை போட்டுட்டு, பேஸ்மெண்ட்டை போட்டுட்டு நான் வந்ததுனால எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் பேஸ்மெண்ட் இல்லவே எனக்கு இல்லை, நான் எப்படி போடணும் அப்படின்னா, கண்டிப்பாக பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக போடணும், பொறுமையாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது, நாளைக்கே சம்பாதிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. ஒரு வருஷம் ஆனாலும் எல்லாம் ஒரு கிளைண்ட் வந்தாலும், ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன், உங்களோட பேஸ்மெண்ட் எதுனா முதல்ல ஒரு கிளைண்ட் வராங்கல்ல, அவங்கள பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க. உங்களோட சர்வீஸ் தான் ஒன்று. அடுத்த கிளைண்ட் வர 10 ஒரு ஒரு கொஞ்ச நாள் ஆனாலும் சரி, அது வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. 2வது கிளைண்ட் வரப்ப அவங்கள பெஸ்ட்டாக அனுப்புங்க. என்கிட்ட கேட்பாங்க, ஏன் நீங்கள் விளம்பரம்லாம் செய்யறதில்ல? இது வரைக்கும் நான் சோஷியல் மீடியாவில் ஒரு ஆடு கொடுத்ததில்ல. ஏன் அப்படின்னா, என்னோட ஒவ்வொரு கிளைண்ட்டும் நடமாடும் விளம்பர நிறுவனம்னு சொல்வேன். ஏன்னா ஒரு கிளைண்ட் பார்த்தாங்கன்னா, என்ன வெயிட் லாஸ் பண்ணுறோம், ஒபிவியஸாக தெரியும். அவங்களோட ஆட்டோ இம்யூன் இஷ்யூஸை கம்மி பண்ணுறோம், நல்லாவே தெரியும். அவங்களோட டயபெட்டிக் என்ன குறைஞ்சி நல்லா ஆவாங்க. வெளியில் பார்க்குறப்ப முன்னாடி ரொம்ப சோர்வாக இருந்து இப்போ எப்படி எனர்ஜி வந்ததுமாங்க. அப்படிங்கும்பொழுது என்னோட ஒவ்வொரு கிளையண்ட்டும் என்னோட நடமாடும் விளம்பர பதாகைன்னே நான் சொல்வேன். அப்படி இருக்கும்பொழுது அப்படி நீங்கள் ஒவ்வொருவரையும் அப்படி நீங்கள் நினைச்சாதான் உங்களுக்கு, நான் அவங்க தான் கடவுள்னு சொல்வேன். ஏன்னா அவங்க தான் எனக்கு சோறு போடுறாங்க. அவங்களோட காசுல தான் இன்னைக்கு நான் துணிமணி வாங்கி உக்காந்துருக்கேன். அவங்களோட பணத்துல தான் உங்கள்கிட்ட நான் பேசுறேன், உங்களோட அனுபவத்தை செய்கிறேன். ஒரு கடவுளை எந்த அளவுக்கு பயபக்தியாக அணுகணுமோ அப்படிதான் ஒரு கிளையண்ட்டை அணுகணும். அதே அளவுக்கு ஒரு கிளையண்ட்டை அலட்சியமே படுத்திடக்கூடாது, எந்த விதத்துலையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. அவங்க நம்மளை அவமானப்படுத்தலாம், நம்மளை கஷ்டப்படுத்தலாம், நம்மளை என்ன நீங்கள் கவனிக்கலைன்னு கூட சொல்லலாம். ஆனால் அந்த வார்த்தைகள் கூட வராத அளவுக்கு அவங்க கிட்ட நம்ம நடந்துக்கிற விதத்துல தான் தொழில் என்னைக்குமே மேம்படும். தொழில் அப்படிங்கிறது எளிதல்ல, ஆனால் சாத்தியம். குறிப்பாக நீங்கள் சொன்னீர்கள், உங்களுடைய ஜூம் வழியாக, ஆன்லைன் வழியாக உங்களுடைய கிளையண்ட்ஸ் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஒரு நிறுவனமாக நீங்கள் அதை கருதுகிறீர்கள் என்று. அப்போ எதிர்காலத்திலே வந்து உங்களுடைய இப்போ நீங்கள் இந்தியாவிலே இருந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய சேவையை நீங்கள் செய்கிறீர்கள். அதே நேரத்திலே வந்து நீங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கிளையண்ட்ஸுக்கு வந்து நேரடியாக சென்று சில வகையான செமினார்ஸோ சில வகையான கருத்தரங்குகளை கொடுப்பது தொடர்பாக ஏதும் திட்டங்கள் எதுவும் தீட்டி இருக்கிறீர்களா, அல்லது எதுவும் யோசனைகள் இருக்கிறதா என்ற சிறு விளக்கத்தை சொன்னால் நன்றாக இருக்கும். சிங்கப்பூர்ல அடுத்து வந்து நாங்கள் அதுக்கு எடுத்துட்டு இருக்கோம். சிங்கப்பூர்ல வந்து நம்மளோட ஹெப்டா பிரான்ச் இருக்கு. ஒருத்தவங்க மேடம் நடத்துறாங்க, ராதிகான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அடுத்து நாங்கள் வந்து பண்றோம். அதை தவிர அமெரிக்காவில் இதை எப்படி லான்ச் பண்றது, இதை வந்து இந்த நம்ம இங்க இருக்கிற பணமும் அங்க அங்க ஒரு கவுன்சிலிங் வந்து மிக விலை அதிகம். இங்க வந்து நம்ம ரொம்ப ரொம்ப குறைவா வாங்குறோம். அங்க $250 வாங்குவாங்க 1 ஹவர் செஷனுக்கு.
நம்ம வந்து வெறும் 2000 ரூபாய் கொடுத்தா கூட நம்ம பண்ணிடுவோம். ஸோ 2000 ரூபாய் எங்கே இருக்குது, 25,000 ரூபாய் எங்கே இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம பண வித்தியாசத்தில் இருப்பதனால் வெளிநாட்டுக்கள் வந்து நம்ம கொண்டு போகணும் இதை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு இங்கே கிளைண்ட் மூலமா அது வந்து வேர்ட் பை மவுத் மூலமா வர்றது வேற, அங்கே இருந்து அங்கேருந்து அவங்க கிளைண்ட் பண்ணுறது வேற. அப்படிங்கிறப்ப நிறைய ஹெப்டாஸ் அண்ட் கன்சல்டன்ட் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வெளிநாட்டிலையும் நியமித்து அதை வந்து அடுத்த அளவுக்கு நாங்கள் கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ஸ்கேலிங் அப்பில் வந்து ஆப் எடுத்து ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆம், என்னை பொறுத்த வரைக்கும் ஆப் அப்படிங்கிறது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண, நம்மளை ரீப்ளேஸ் பண்ணுறது கிடையாது. ஆப் மூலமாக இதெல்லாம் செய்யவே கூடாது அப்படிங்கிற ஒரு இது. அதே சமயம் நிறைய பேர் என்ட்ரி பாயிண்ட்டுக்குள்ளே வரது ஆப் மூலமாக உள்ளே வராங்க. அப்படிங்கும்பொழுது அதையும் நாங்கள் செய்ய ஆரம்பிக்கிறோம். ஸோ இப்படி ஒவ்வொன்றா ஸ்கேலிங் அப் பிஸ்னஸில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்கேலிங் அப் இல்லாட்டி நின்றுடும். நான் என்னதான் ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலும் ஹெப்டாசென்ஸை நான் ஸ்கேல் பண்ணி தான் ஆகணும். நான் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல், நான் செய்யறது வந்து இது சேவை, நான் வெறும் கன்சல்டேஷன் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நிப்பாட்டாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி செமினார்ஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்கேல் அப் அப்படிங்கிறது எப்படின்னா, இன்னைக்கு 100 கிளைண்ட் இருக்காங்களா, நாளைக்கு அது 1000 ஆகணும், அது 10,000 ஆகணும். அது எப்படி ஆகுவது அப்படின்னா ஆண்டர்பனராக மாறணும். ஒரு ப்ரொஃபஷனல் வந்து ஆண்டர்பனரா ப்ரோப்ரனராக மாறணும். அப்போ தான் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். குறிப்பாக உங்களுடைய அந்த விளக்கத்துக்கு நன்றி. அதாவது என்னன்னு சொன்னால், இறை நிலை ஒத்துழைத்தால் நாங்கள் முதலில் நாங்கள் உங்களோடு பேசுகின்ற போது கூட நாங்கள் சொல்லியிருந்தோம், சரியான நிலைகள் சரியான நாங்கள் பேச்சுவார்த்தைகள் சரியான விதத்திலே அமையுமாக இருந்தால் நாங்கள் தமிழ்நாட்டிலும் வந்து சில விஷயங்களை செய்வதற்காக முயற்சிக்கிறோம். அதே நேரத்திலே வந்து மற்ற நாடுகளிலும் நாங்கள் எங்களுடைய திறமையானுடைய திறமைகளை எவ்வகையில் ஒவ்வொரு ஃபீல்ட்ஸ் ஒவ்வொரு துறைகளின் ஊடாக வகையில் மேம்படுத்தலாம் அல்லது மேம்படுத்தி கொண்டு சென்றால் அவர்களுக்கும் அதை இன்னும் நல்ல முறையிலே அது விசுவாசித்திருக்கும் என்ற நம்பிக்கையிலே வந்து நாங்கள் இணைந்து செயற்படலாம் என்று நினைக்கின்றோம். நாங்கள் தொடர்ச்சியாக அதை பற்றி பேசி அதற்குரிய விஷயங்களை முதலில் நாங்கள் தமிழ்நாட்டிலே அதை செய்வதற்கு இப்போது சில ஃபிசிக்கல் என்று சொல்லக்கூடிய நேரடியாக நாங்கள் பார்த்து பேசுகின்ற சில கன்ஃபரன்ஸுகளை வந்து நாங்கள் ஆரம்பிக்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இறைவனுடைய அன்பினாலும் நல்ல உள்ளங்களுடைய அன்பினாலும் ஆசீர்வாதத்தினாலும் மிக விரைவிலே ஆரம்பிக்கப்பட வேண்டும், ஆரம்பிக்கும் என்ற ஒரு நம்பிக்கையிலே அதை உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துவோம். அதே வேளையிலே வந்து நாங்கள் இந்தியாவிலே நாங்கள் செய்கின்ற போது உங்களுடைய நிறுவனத்தோடும் இணைந்ததாக அதை நாங்கள் செய்வதற்கு இறைவன் அதற்கு அனுமதி அளிப்பார் என்ற நம்பிக்கையிலே அதை இந்தியாவில் மட்டுமில்லாமல் மற்ற நாடுகள் உலகம் தழுவிய ரீதியில் இருக்கக்கூடிய நல்ல நாடுகள் சொல்ல போது ஒவ்வொரு வகையான நாடுகளிலும் வந்து ஒவ்வொரு வகையான பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன. அதை கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய தொடர்பாடல் விஷயங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் சொன்ன இந்த லாங்குவேஜ் மொழி வேற்றுமை வேற்றுமைன்னு சொல்ல மொழியினுடைய வித்தியாசங்கள் அதை வந்து இலகுபடுத்துகின்ற விஷயங்களை நாங்கள் மேம்படுத்துகின்ற போது அதை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகிறோம். எனவே அதுக்கும் சரியான விதத்திலே வந்து அமையப்படுகின்ற போது நாங்கள் இணைந்து செய்யப்படக்கூடியதாக இருக்கும். அதுக்கும் நீங்களும் உங்களுடைய அன்பான அன்பை ஒத்துழைப்பை எங்களோடு நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்தளவில் இந்த மாதத்துக்கான எங்களுடைய பல்வேறு நாட்கள் நாங்கள் இதற்காக பொறுமை காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. நல்ல சாரி. விஷயமாக இருக்கும் என்று நம்புகிறோம். எனவே எங்களுடைய அன்பான பேச்சாளர் திருமதி கிருத்திகா தரன் அம்மையார் அவர்களுக்கு ஹெப்டா சன்ஸ் நிறுவனத்துடைய நிறுவனர் அவர்களுக்கு எங்களுடைய அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். தொடர்ச்சியாக பல பேச்சாளர்கள் பல்வேறு துறைகளிலிருந்து உங்களுக்கு வந்து அன்பும் நேர்மறை எண்ணங்களும் தொடர்பாக அவருடைய ஹிடன் டேலண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை ஒளிந்திருக்கக்கூடிய திறமைகளையும் அதையும் அந்த அவருடைய அனுபவத்தையும் வந்து இங்கே பகிர்ந்து உங்களுக்கு நன்மை பயக்க இருக்கிறார்கள். எனவே தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நாங்கள் கேட்கின்ற ஒரே ஒரு உதவி எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கமான 5coms.comக்கும் யூடியூப் பேஜான திரைநே டிவிக்கும் உங்களுடைய அன்பான அன்பை நீங்கள் அன்பாக தருவதன் மூலமாக சில செயற்கான முறையிலே நாங்கள் செய்ய வேண்டி நிர்பந்திக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து சில நபர்களையும் வந்து நாங்கள் இங்கே அழைத்து வருவது அவர்களை நாங்கள் பெரியவர்கள் என்று நாங்கள் இங்கே பெரிதாக நாங்கள் காட்டுவதற்காக அல்ல.
அவர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய சில விஷயங்களை, சில ஒளிந்திருக்கக்கூடிய அங்கே அந்த அவர்களுடைய பிம்பத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து வெளிக்கு உலகத்துக்கு காட்டி அந்த விஷயங்களூடாக சமுதாயத்துக்கு நல்ல விஷயங்களை நாங்கள் செய்வதற்காக எதிர்பார்த்துக்கிறோம். அதுக்கு மூன்று எழுத்திலே வந்து ஒரு சொல் இருக்கிறது. அதை முடிந்தால் நீங்கள் தேடி பார்த்து கொள்ளுங்கள். அது தேடி பார்ப்பது இலகுவான விஷயம், அதை செய்வது தான் கஷ்டமான விஷயம். அந்த கஷ்டமான விஷயத்தை நாங்கள் செய்வதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கின்ற போது நாங்கள் அதை செய்வதற்கு தயாராக இருக்கோம். எனவே தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். எங்களுடைய அன்பான பேச்சாளருடைய அன்பான உரையினை நாங்கள் இந்த அளவில் அன்பாக நிறைவு செய்து கொண்டு தொடர்ச்சியாக இணைந்திருப்போம். அதை நன்றி கூடி பெறுகிறோம் அன்பாக. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். உங்களுடைய அருமையான உரையாடலுக்கும் அன்புக்கும் நன்றி. நெட்வொர்க்கிங் நெட் டு நெட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து நம்மளோட நெட் ஒர்த். நெட் ஒர்க் ஈக்குவல் டு நெட் ஒர்த். அதுதான் நம்மளோட வெல்த், நெட் வெல்த். ஸோ இணைந்திருப்பது மட்டுமே வியாபாரத்தில் மிக முக்கியமான விஷயம். உலகத்தின் அத்தனை வித்தியாசங்களையும் போக்கும் கலையும் அதுவே. ஸோ இந்த நெட் வெல்த்துக்கு நன்றி.